ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது என்னையாளும் மன்னவா கதையோட 10வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாந்தவி காலையில் கண் விழிக்கும் போது அவளுக்கு ஏதோ புதிதாக இருந்தது. சுற்றி பார்த்தாள். கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தாள். சோபாவில் தூங்கிய அவள் எப்படி அங்கு வந்தாள் என அவளுக்கு புரியவில்லை. ரித்துவோட வேலையா இருக்கும் என மனதில் நினைத்து கொண்டவள் எழுந்து நிஷாவின் அறைக்கு சென்றாள். அவள் எழும் முன்னே மித்ரன் எழுந்து சென்று விட்டான். அவர்களின் அறையில் இருவரும் ஒன்றாக இருப்பார்கள். ஏன் தேவையில்லாத கவலை என்றுதான் அவள் நிஷாவின் அறைக்கு சென்றாள். நிஷாவிடம் மித்ரன் ஜாகிங் சென்றதை உறுதிப்படுத்திவிட்டுத்தான் தங்கள் அறைக்கு சென்றாள். அங்கு தர்ஷினி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கட்டிலில் உறங்குவதைக் கண்டு அவளுக்கு நெஞ்சை அடித்து கொண்டு வந்தது. எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள். எந்த பெண்ணிற்கும் தன் கணவனின் படுக்கையில் இன்னொருத்தியை கண்டால் உயிரே போய்விடும். அவள் அந்த வலியைத்தான் உணர்ந்தாள். ஆனால் அந்த பேதை உணரவில்லை அவள் கணவன் அவளிடம் உறங்கியதை. குளித்துவிட்டு வரும்போது மித்ரன் வந்திருந்தான். அப்போதுதான் சோம்பல் முறித்து கொண்டு எழுந்தாள் தர்ஷினி. குட் மார்னிங் பேபி, அவள் சொல்லிக்கொண்டே எழுந்தாள். குட் மார்னிங் அவன் சொல்லிவிட்டு சாந்தவியை பாராமலே குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவளும் எதுவும் பேசாமல் கீழே சென்று விட்டாள். தர்ஷினிக்கு தான் சந்தோஷமாக இருந்தது. சாந்தவி வழக்கம் போல் பூஜை செய்து நிஷாவுக்கும் ரித்துவுக்கும் கண்களில் தீபத்தை ஒற்றி விபூதி வைத்து விட்டாள். அதே நேரம் மித்ரனும் தர்ஷினியும் கீழே இறங்கி வர இருவருக்கும் சென்று தீபத்தை காட்டினாள் குனிந்து கொண்டே. ஸ்டூபிட், நல்ல வேஷம் போடுறியா? எடுத்துட்டு போய்தெல்லாம், தர்ஷினி எரிச்சலுடன் சொன்னாள். சாந்தவி எதுவும் பேசாமல் விபூதியை எடுத்து மித்ரனின் நெற்றியில் வைத்துவிட்டு சென்று விட்டாள். ஒரு நிமிடம் தன் அம்மாவின் பிம்பம் தோன்றி மறைந்தது அவனுக்குள். பாத்தியானா அவ பேச்ச? ரித்துவிடம் கடிந்தாள் நிஷா. கவலைப்படாதடி செல்லக்குட்டி, அவளுக்கு ஆப்பு கம்மிங் ஆன் த வே. அவன் முணுமுணுக்க அவனை பார்த்து அப்படியா என்பது போல் அவள் பார்த்தாள். அவன் கண்ணடிக்க அவள் சிரித்து கொண்டே அவனுக்கு கட்டை விரலை காட்டினாள். சாந்தவி, எங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு வா, வேண்டுமென்றே கத்தி சொன்னான் மித்ரன். ஹலோ உடன்பிறப்பே, அவ ஒன்றும் இங்க வேலைக்காரி இல்லை, உங்களுக்கு தேவைனா போய் போட்டு குடிங்க, ரித்து விட்டேற்றியாக சொல்ல அவனை முறைத்தான் மித்ரன். சரி சரி, காஃபி தானே, நிஷா போய் எடுத்துட்டு வா, அவன் நிஷாவிடம் சொல்லிவிட்டு அவளின் கைகளில் ஏதோ மாத்திரையை திணித்தான். யாருக்கும் தெரியாமல் கொடுத்துவிட்டு அவன் கஞ்சாடை காட்ட அவள் புரிந்து கொண்டாள். எனக்கு இதுதான் இங்க வேலையா? எரிந்து விழுவது போல் பாசாங்கு செய்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். இந்தா இதை கொடு. சாந்தவி நிஷாவிடம் 3 காஃபி கப்பை நீட்ட அவளும் வாங்கி கொண்டு இடையில் ஒரு இடத்தில் நின்று ஒரு காஃபியில் மட்டும் ரித்து கொடுத்த மாத்திரைகளை கலந்தாள். மவளே, உனக்கு இருக்குடி என்று சிரித்தவாறே சொல்லிவிட்டு ஹாலினுள் வந்தாள். முதலில் ரித்துவிடம் காஃபியை கொடுத்தவள் அடுத்ததாக தர்ஷினிக்கு கொடுத்தாள். சரியாக அவள் மாத்திரை கலந்த காஃபியை அவள் பக்கமாக வைக்க அவளும் அதையே எடுத்தாள். மித்ரனுக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு ரித்துவின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். சக்சஸ். இருவரும் மெதுவாக கை குலுக்கிக் கொண்டனர். அவள் முழுதாக காஃபியை குடிக்கும் வரை இருவரும் இடையிடையே அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். இதை மித்ரனும் கவனித்துக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் தர்ஷினிக்கு வயிற்றுக்குள் ஏதோ செய்தது. அவள் நெளிவதை பார்த்து இருவரும் வாய்க்குள் சிரித்து கொண்டிருந்தனர். அவள் கொஞ்ச நேரத்திற்கு ஒருமுறை கழிவறைக்கு சென்று வந்தாள். அவள் கலந்தது பேதி மாத்திரை அல்லவா? அவள் நன்றாக சோர்வடைந்து விட்டாள். என்னாச்சு? மித்ரன் கேட்க அவள் எதுவுமில்லை என தலையசைத்துவிட்டு மீண்டும் ஓட இருவருக்கும் அடக்க முடியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. மித்ரன் இருவரையும் முறைத்து பார்க்க இருவரும் அடக்கி கொண்டனர். என்ன பண்ணீங்க 2 பேரும்? அவன் அந்த வீடே அதிர கத்தினான். சவியும் அவன் குரலை கேட்டு பதறி அங்கு ஓடி வந்தாள். நாங்க ஒன்றும் பண்ணலையே, ரித்து சாதாரணமாக சொன்னான். நிஷாவும் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. பொய் சொல்லாத ரித்து. கத்திக்கொண்டே சமையல் அறை பக்கம் சென்று தேடினான். சரியாக வழியில் மாட்டிக்கொண்டது அந்த மாத்திரையின் உரை. கோபத்துடன் திரும்பி இருவரிடம் வந்தவன் அந்த உரையை காட்டினான். என்ன இது? அவன் அடிக்குரலில் சீர அப்போதுதான் நிஷாவிற்கு அதை அங்கேயே போட்டுவிட்டு வந்தது நினைவு வந்தது. ஐயோ என மனதில் நினைத்து கொண்டாள். இது தெரியலையா அண்ணா உனக்கு? பேதி மாத்திரை. மித்ரனுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. இனி மறைக்க முடியாதென உண்மையை சொல்லிவிட்டான். மறைத்தாலும் அவன் நம்ப போவதில்லையே. நிஷாவுக்குத்தான் பயத்தில் முழியே பிதுங்கிவிட்டது. எதுக்கு இப்படி பண்ண? அவன் கத்தினான். ரிவெஞ்ச் அண்ணா, அவன் சிரித்து கொண்டே சொல்ல அடுத்த நிமிடம் அவன் கன்னத்தில் பலாரென அறை விழுந்தது. நிஷா அதிர்ச்சியாக பார்க்க மித்ரனுக்கும் அதே அதிர்ச்சிதான். சாந்தவியா அவனை அறைந்தது என. அவன் கன்னத்தை கைகளால் தடவிக்கொண்டு சாந்தவியை பார்த்து கண்ணடித்தான்.
அவனுக்கு தெரியும் இப்படியெல்லாம் செய்தால் சாந்தவி இப்படித்தான் எதிராக நிற்பாள் என்று. பழிக்கு பழி என வாழ்க்கையை பறிகொடுத்தவள் அவள். அனுபவத்தில் வருவதுதான் நல்ல பாடம். ஏண்டா இப்படி பண்ற? யாரா சொல்லி கொடுத்தது உனக்கு? கோபமாய் கத்தினாள் அவள். அந்த நேரம் தர்ஷினியும் அங்கு வந்தாள். ஏன் டால்ஸ் இவ்வளவு கோபம்? கூல். அவன் சிரித்து கொண்டே சொல்ல சவிக்குத்தான் பற்றி கொண்டு வந்தது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யாரையும் நம்ம சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்தாதேன்னு. அப்புறம் ஏண்டா இப்படி பண்ற? அவள் ஆதங்கத்துடன் கேட்டாள். முள்ளாலதான் எடுக்கணும் டால்ஸ். அவன் அவளின் தலையில் தட்ட கையை தட்டி விட்டாள். பேசாத என்கிட்ட. இப்ப ஏன் இப்படி பண்ண? உங்க அண்ணன் என்னை ஒதுக்கி வைக்கிறாருன்னு தானே? உங்க அண்ணன் என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா, உங்க அண்ணா எனக்கு வேணாம். அவள் அழுத்தமாக சொல்ல இப்போது எல்லோரும் அவளை பார்த்து அதிர்ந்தனர். மித்ரனிற்கோ தன்னில் ஏதோ ஒன்றை பிரித்தெடுப்பது போன்ற வழி. நேற்று 2 பேரும் சொன்னீங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரின்னு. எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? ஆசிரமத்துல தனியா இருந்தவளுக்கு நீங்க காற்ற அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? நேத்தே நினைச்சேன் எனக்கு இவர் வேணாம், நீங்க 2 பேரும் போதும்னு. நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க. போடா. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் அவள். தர்ஷினியும் அவர்களை முறைத்துவிட்டு செல்ல மித்ரன் எதுவும் பேசாமல் சென்று விட்டான். ரித்துவும் நிஷாவும் பாவமாக நின்று கொண்டிருந்தனர். இப்ப என்னடா பண்றது? நிஷா சோகமாக கேட்டாள். என்ன கேட்டா? நீதான மாத்திரையை கலந்த, நீயே சொல்லு. அவன் அவள் பக்கம் பழியை திருப்பி விட்டான். அடப்பாவி, திட்டம் போட்டது நீ, நான் வெறும் அம்பு மட்டும்தான்டா, கோபமாக சொன்னாள் அவள். சரி, நம்ம பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கலாம், வா போய் அவளை கூல் பண்ணுவோம் சொல்லிவிட்டு அவன் செல்ல அதுதான் சரியென அவளும் பின்னாலேயே சென்றாள். சாந்தவி சமையலறையில் அழுது கொண்டிருந்தாள். அண்ணி அண்ணி, சாரி அண்ணி. நிஷா ஒரு புறம் கெஞ்ச ரித்து இன்னொரு புறம் கெஞ்சினான். எதற்கும் அவள் அசைந்ததாக இல்லை. டால்ஸ், ஓவரா பண்ணாத, பேசு. அவன் அதட்ட அவனை முறைத்து பார்த்தாள். இதுக்கு உன் புருஷனே பரவாயில்ல போலையே, சலித்து கொண்டான் அவன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இனிமே இப்படி செய்ய மாட்டோம். நிஷா காலில் விழாத குறையாக கெஞ்சினாள். இப்ப என்ன, இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னு கற்பூர அணைச்சு சத்தியம் பண்ணணுமா? கோபமாக கேட்பது போல் கேட்டான் ரித்து. ஆமா. அவள் சட்டென்று சொல்ல ரித்து விழித்து பார்த்தான். ஏய், நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டி. அவன் பாவமாக சொன்னான். கற்பூர அணைச்சு சத்தியம் பண்ணு. உறுதியாக நின்றாள் அவள். அண்ணா அண்ணா பண்ணு அண்ணா, அப்பதான் அண்ணி பேசும். நிஷா கெஞ்சினாள். அடி போங்கடி, நீங்களும் உங்க சத்தியமும் சொல்லிவிட்டு ஓட போனவனை இழுத்து பிடித்து கொண்டாள் சாந்தவி. எங்க ஓட பாக்குற? நிஷா, அந்த கற்பூரத்தை தேடு. சாந்தவி சொல்ல நிஷாவும் அதை தேடினாள். அடியே, ஏண்டி நீயும் இங்க வாடி. நிஷாவை அதட்டினான் அவன். எனக்கு வேற வழி தெரியல அண்ணா, என்னை மன்னிச்சிரு. அவள் பாவமாக சொல்லிக்கொண்டே சாந்தவியிடம் கற்பூரத்தை கொடுத்தாள். துரோகி. நிஷாவை முறைத்தவன் திரும்பி சவியிடம் கெஞ்சினான். சவி, வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், கையை நீட்டு. அவள் உறுதியாய் சொன்னாள். போங்கடி. அவன் கத்திவிட்டு அவளிடமிருந்து விடுபட்டு ஓட இருவரும் அவனை துரத்தி கொண்டு ஓடினர். சாந்தவி. மேலிருந்து மித்ரனின் குரல் கேட்க மூவரும் அப்படியே நின்றனர். மேலே கொஞ்சம் வா, பேசணும். அவன் சொல்ல அவளும் மேலே ஏறி சென்றாள். வந்து வச்சுக்கிறேன் உன்னைய. அவள் திரும்பி ரித்துவை பார்த்து சொல்லிவிட்டு சென்றாள். அண்ணா, உண்மையாவே இனி இப்படியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டியா அண்ணா? நிஷா சந்தேகமாய் கேட்டாள். அப்படியெல்லாம் விற்றுவேனா? இதுதான் ஆரம்பமே. அவன் கண்ணடித்து சொல்லிவிட்டு சென்றான். சாந்தவி மெதுவாக அவன் அறைக்குள் நுழைந்தாள். எப்படி காயப்படுத்த போகிறானோ என்று பயந்து கொண்டு. ஆனால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்துடன் தான் சென்றாள். அனைவருக்கும் மத்தியில் அவனை வேண்டாம் என்றே சொல்லியாகிவிட்டது. இனி என்ன பயம்? இவ்வளவு நாள் அவன் வேண்டும் என்பதால் தான் அவள் அமைதியாகி போனாள். நேற்றே அதெல்லாம் இல்லை என்றாகிவிட்டது. எப்போது அவன் அறையில் யாரோ ஒருத்தியை தங்க வைத்தானோ அப்போதே அவள் காதல் செத்துவிட்டது. உள்ளே மித்ரன் கட்டிலிலும் தர்ஷினி சோபாவிலும் இருந்தாள். அவள் போன் நோண்டி கொண்டிருக்க அவன் ஏதோ தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தான். எதுக்கு வர சொன்னீங்க? அவள் அவனிடம் மெதுவாக அதே நேரம் அழுத்தமாக கேட்டாள். அவன் அவளை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தர்ஷினியை பார்த்தான். தர்ஷினி, கொஞ்சம் வெளியில போ, நாங்க பேசணும். அவன் அவளை பார்த்து சொல்ல தர்ஷினியோ அவனை பார்த்து முறைத்தாள். நான் ஏன் போகணும்? எனக்கு முன்னாடியே நீ பேசு, திடமாக சொன்னாள் அவள். கொஞ்சம் பர்சனல். அவன் எரிச்சலாக சொன்னான். எங்களுக்குள்ள பர்சனல்லாம் எதுவும் இல்லை, நீங்க இங்கேயே இருக்கலாம். தர்ஷினியை பார்த்து புன்னகையுடன் சொன்னாள் சாந்தவி. அதான் அவளே சொல்லிட்டால, பேசுங்க. மித்ரனை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னாள் தர்ஷினி. ஓ, எந்த பர்சனலும் இல்லையா? சவியை பார்த்து ஒரு மாதிரி குரலில் கேட்டான் அவன். ஆமா. அவனை நேருக்கு நேராக பார்த்து சொன்னாள்.
அப்படியா மேடம்? என்னவோ என்ன வேணான்னு சொன்ன? அந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்கல. வேணும்னாலும் வேணானாலும் அதை நான் தான் சொல்லணும். எழுந்து கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டி கொண்டு சொன்னான். அப்படியா மிஸ்டர் மித்ரன்? அந்த உரிமையை நானும் உங்களுக்கு கொடுக்கல. அவனை போல கைகளை கட்டி கொண்டு சொன்னாள். நீ கொடுக்கல, இதோ இது கொடுத்தது. அவளை சட்டென இழுத்து தன் கைவளைவில் வைத்து கொண்டு தாலியை காட்டி சொன்னான். அவன் திடீர் நெருக்கத்தில் பெண் அவள் பதறினாலும் சமாளித்து கொண்டு அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் அவன் பிடி இரும்பு பிடியாய் இருந்தது. ஏன் என் கைப்பட்டா எரியுதோ? நான் உன்னோட புருஷன், எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு. அவளின் தாடியை இறுக்கமாக பற்றி அவளை நேருக்கு நேராக பார்த்து சொன்னான். அவள் அவனை முறைத்தாள். தர்ஷினிக்குத்தான் அவர்களின் நெருக்கத்தை பார்த்து கோபமாக வந்தது. மித்து, என்ன பண்ற? விடு அவளை. அவனை கோபமாக அதட்டினாள். தட்ஸ் வை ஐ டோல் யூ டு கெட் அவுட். எனக்கு நீ ஆர்டர் போடாத, இது எங்க பர்சனல். அவளின் தாடையை விடுவிக்காமலேயே தர்ஷினியை பார்த்து கத்தினான். அவன் வார்த்தைகள் தந்த அவமானத்தில் சிவந்தவள் எழுந்தாள். டோரை சாத்திட்டு போ, அவன் சொல்ல சடாரென கதவை அறைந்து விட்டு சென்றாள் அவள். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? மனதில் அவனை அர்ச்சித்து கொண்டே சென்றாள். விடுங்க மித்ரன், பற்களை கடித்து கொண்டு சொன்னாள் சாந்தவி. முடியாதடி, கோபமாக சொன்னான் அவன். இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான், நீங்களும் வேணா. உங்க சொன்னவளின் தாடையை அதற்கு மேல் பேச முடியாமல் அழுத்தமாக இருக்கினான். அவள் விடுபட இடது வலதாக தலையசைத்தும் பயனில்லை. என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்த கடவுளால கூட. அவன் உரும அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அழுந்த பற்றியதில் அவளின் கண்கள் கலங்கியது. எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் என்ன செஞ்சா என் மேல உள்ள கோபம் போகும்? அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள். ஓ, டீல் பேசுறீங்களா மேடம்? ஓகே, டீல் பேசலாம். நான் கேட்கறத நீ கொடுத்துட்டா நான் உன்னை விட்டுறேன். அவன் புருவத்தை உயர்த்தி சொல்ல என்ன என்பது போல பார்த்தாள் அவள். சிம்பிள் பேபி, ஒரு நாள் நைட் என் கூட இருந்து சந்தோஷத்தை கொடு, விட்டுறேன். அவள் காதுகளில் கிசுகிசுத்தான் அவன். அதை கேட்டவளின் இதயம்தான் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. சும்மா கூட இல்லை, உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன். அவன் சிரித்து கொண்டே சொல்ல அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெளிப்பட்டது. அவளை காயப்படுத்துவதற்காகத்தான் சொல்கிறான். ஆனால் அது காயமல்ல, வடு என்று அவனால் அறிய முடியவில்லை. தாலி கட்டிய மனைவியை விலைமாதுவுடன் ஒப்பிட்டு சொல்லும் எவ்வளவு கேவலமான எண்ணம் அவளுக்கு நினைக்க நினைக்க நெஞ்சுக்குள் அடைத்து கொண்டு வந்தது. இல்லை, இவனிடம் பலவீனத்தை காட்டக்கூடாது, சரிசமமாக நிற்க வேண்டும் என்று நினைத்தவள் பொங்கி வந்த கண்ணீரை உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள். எனக்கு ஓகே, எவ்வளவு கொடுப்பீங்க? அவள் புன்னகையை வரவைத்து கொண்டு கேட்க அவனுக்குத்தான் அது வலிக்க செய்தது. அவனின் முகத்தில் கோபத்தை கண்டவளுக்கு ஒருவித திருப்தி பரவியது. இதைத்தான் அவளும் எதிர்பார்த்தாள். ச்ச, கத்திக்கொண்டே அவளை தள்ளிவிட்டான். அவனின் பலத்தில் நிலை தடுமாறியவள் மேசையை பிடித்து நின்று கொண்டாள். எனக்கு தெரியும்டி, நீ இவ்வளவு கேவலமான ஆள்தான். உன்னை போய் அந்த மடையை லவ் பண்றான் பாரு. அவன் எரிச்சலாக சொல்ல அவள் சிரித்து கொண்டாள். மடையன் அவனல்ல, இவன் என்று யார்தான் புரிய வைப்பது அவனுக்கு? ஆமா, நான் கேவலமானவதான். காசுக்காக எதையும் செய்வேன். வேற என்னமோ சொல்லுவீங்களே? என்னோட பிளான் உங்க தம்பியை வளைச்சு போடுறது. நான் இப்படித்தான். அதுக்கு என்ன இப்ப? நீங்க பழி வாங்க போறீங்களா? பழி வாங்கினா நான் திருந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நோவே மிஸ்டர் மித்ரன், அவள் ஏளனமாக சொல்ல அவளை தீப்பார்வை பார்த்தான். இந்த வெட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமா டிவோர்ஸ் கொடுங்க. உங்க தம்பிக்கு என் சுயரூபம் தெரியறதுக்கு முன்னாடி அவனை கல்யாணம் பண்ணி சொத்தை புடுங்கணும். கேலியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவனுக்குத்தான் கோபம் தலைக்கேறியது. ஆத்திரத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் அறையில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து உடைத்தெறிந்தான். அறையை விட்டு வெளியேறியவளின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுக்க அவள் நேராக சென்றது ரித்துவை தேடி. அவன் தோட்டத்தில் நின்று போன் பேசிக் கொண்டிருக்க ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். என்னால முடியல ரித்து. அவள் விம்மி விம்மி அழ அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஏய், ஏண்டி அலற? என்னாச்சு? அண்ணா ஏதோ சொன்னானா? அவள் தலையை வருடிக்கொண்டே அவன் கேட்க அழுது கொண்டுதான் இருந்தாள். பதில் பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் அலட்டும் என அவன் போனில் பேசிக்கொண்டிருந்தான். ஒரு வாராக அவள் அழுகை குறைய அழைப்பை துண்டித்துவிட்டு அவளை பார்த்தான். அழுது முடிச்சிட்டியாமா? முடிஞ்சா கொஞ்சம் எழுந்துரு. என் ஷர்ட் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு, காய போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அவன் கவலையாக சொல்ல அவனை விட்டு விலகி நின்று கொண்டு முறைத்தாள். அவள் கண்ணீரும் நின்றுவிட்டது. என்னடி லிட்டரா வடிச்சிருக்க? தன் சட்டையை பார்த்து கொண்டு சொன்னவனை தலையில் கொட்டினாள் அவள். நான் அழுதுட்டு இருக்கேன், என்னன்னு கேட்கிறியா நீ? கோபமாக கேட்டாள் அவள். கேட்டா நீ சொன்னியா? அவன் கேட்க அவனை முறைத்துவிட்டு செல்ல முயன்றவளை பிடித்து கொண்டான் அவன். சரி, என்னாச்சு சொல்லு. சொல்ல மாட்டேன், போடா.
ஓவரா பண்ணாதடி, சொல்லு. அவன் அவளின் தலையில் தட்டி கேட்டான். அவளும் நடந்ததை சொல்லி முடிக்க மீண்டும் அவள் கண்கள் கலங்கியது. நல்லா தானடி பேசிட்டு வந்திருக்க, இதுக்கு ஏண்டி அலற? நீ பேசின பேச்சுக்கு அவன் தாண்டி அலனும். அவன் சலித்து கொண்டு சொன்னான். பேசிட்டேன் தாண்டா, ஆனா வலிக்குது. சொன்னவளின் கண்கள் மீண்டும் கலங்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஏதோ ஆறுதல் இருந்தது அவனிடம். சரி சரி, திரும்ப ஆரம்பிக்காத, எல்லாம் சரியாகும். அவன் சொல்ல அவளும் கண்களை துடைத்து கொண்டாள். ஆனால் ஏற்கனவே கோபத்தில் இருந்த மித்ரன் வேலைக்கு செல்ல வெளியே வரும்போது இதை பார்த்து விட்டான். அவனுக்கு இன்னும் அவள் மேல் கோபம் கூட பற்களை கடித்து கொண்டு காரில் ஏறினான். மித்து, என்னோட கார் கண்ணாடிய யாரோ உடைச்சு காரை பஞ்சராக்கி இருக்காங்க. அலட்டிக்கொண்டே அவனிடம் வந்தாள் தர்ஷினி. ரித்து, கோபமாக கத்தினான் மித்ரன். உண்மையில் அவனை தவிர யாரும் இந்த வேலையை செய்ய போவதில்லை என்று அவனுக்கு தெரியும். ஐயோ, உன் புருஷன் கூப்பிடுறான், செத்தேன் போ. தலையில் அடித்து கொண்டான் ரித்து. ஏண்டா, என்ன பண்ணி வச்ச? அவள் இடுப்பில் கையை ஊன்றி கேட்டாள். அதெல்லாம் விளக்க டைம் இல்லை, இப்போதைக்கு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். பாய் பாய். அவசரமாக சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு பக்கமாக சென்று அங்குள்ள மதிலில் ஏறி குதிப்பவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அண்ணனும் தம்பியும் எதிர் எதிர் துருவங்கள் என நினைத்து கொண்டாள். ரித்து, மித்ரன் உரக்க கத்த இங்கு இவனோ மதிலேறி குதித்து ஓடினான். இங்க பாரு மித்ரன், உன்னோட காரும் பஞ்சர். தர்ஷினி சொல்ல அப்போதுதான் வெளியே வந்து பார்த்தான். அவன் காரும் பஞ்சர். கோபத்தில் அதை கூட கவனிக்க மறந்துவிட்டான். அவன் உரும்பிக் கொண்டிருக்கவே நிஷா கல்லூரிக்கு தயாராகி ரித்துவை வெளியே தேடி வந்தாள். எங்கு தேடியும் அவன் இல்லை. நிஷா, இங்க வா. அவளை கண்டவன் கோபமாக கூப்பிட்டான். இப்ப இவரதுக்கு என்ன கூப்பிடுறாரு? புலம்பிக் கொண்டே அவனிடம் சென்றாள். ரித்து எங்க? கோபமாக கேட்டான் மித்ரன். அவனைத்தான் அண்ணா நானும் தேடுறேன், காணோம், பாவமாக சொன்னாள் அவள். இந்த வேலையை யார் செஞ்சது? கார் டயரை கை நீட்டி காட்டி கேட்டான். ஹாத்தி, தனியா கோத்து விட்டு போயிட்டானே. மனதுக்குள் புலம்பிக் கொண்டு மித்ரனை பாவமான முகத்துடன் பார்த்தாள். சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அண்ணா, அவள் கிஞ்சலாக சொன்னாள். நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், அவன் தான் பண்ணியிருப்பான். இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. கோபத்துடன் கத்தியவன் வீடு முழுக்க ரித்துவை தேடினான். அவன்தான் மதில் மேல் பாய்ந்து மித்ரன் போகும் வரை வெளியில் காத்து கொண்டிருக்கிறானே. எங்க அவன்? சாந்தவியிடம் வந்து கோபமாக கேட்டான். தெரியல. அவள் சாதாரணமாக சொல்லிவிட்டு சமையல் வேலைகளை பார்த்தாள். சரி விடு மித்ரன், அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப எப்படி ஆஃபீஸ் போறது? தர்ஷினி முக்கியமான பிரச்சனையை ஞாபகப்படுத்தினாள். அவனோட பைக் வெளியே தானே நிற்குது, போலாம். அவனை நடந்து போக சொல்லு. கோபமாக சாந்தவியிடம் சொன்னவன் தர்ஷினியுடன் செல்ல புறப்பட்டான். அண்ணா, நான் காலேஜ் போகணும். பயந்து தயங்கியபடியே அவனிடம் சொன்னான் நிஷா. நீயும் அவன் கூட நடந்து போ. கோபமாக சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். என்னடி பண்ணா உங்க அண்ணன்? அவன் சென்றதும் நிஷாவிடம் கேட்டாள் சாந்தவி. காரெல்லாம் பஞ்சராக்கி வச்சிருக்கான் அண்ணி, அவள் கோபமாக சொன்னாள். திருந்தவே மாட்டானாடி, தலையில் அடித்து கொண்டாள் சாந்தவி. அதை விடு, இப்ப நீ எப்படி காலேஜுக்கு போக போற? அவள் நிஷாவை கேள்வியாக பார்த்தாள். இன்னைக்கு போகல அண்ணி, காலையிலேயே மைண்ட் அப்செட், முதட்டை சுளித்து கொண்டே சொன்னாள் அவள். எங்க உன் புருஷன் போயிட்டானா? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ரித்து. ஆமாண்டா, போயாச்சு. நீதான் அவங்க ஜோடியா பைக்ல போக பிளான் பண்ணி கொடுத்திருக்கியே. நிஷா முறைத்து கொண்டு சொல்ல அவனுக்கு என்னவென்று புரியவே சில கணங்கள் எடுத்தது. உடனே வெளியில் எட்டி பார்த்தான். அவன் வண்டி இல்லை. ஐயோ என தலையில் அடித்து கொண்டான். சரி விடு, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். சமாளிப்பதற்காக சொல்லிக்கொண்டே அவர்களிடம் வந்தான் அவன். மொக்க பிளான், சலித்து கொண்டு சொன்னாள் நிஷா. மொக்க பிளானா? அவன் என்னோட பைக்கை எடுத்துட்டு போவானதான் பைக்கோட பிரேக்கை கட் பண்ணிட்டேன். சிரித்து கொண்டே அவன் சொல்ல பெண்கள் இருவரும் அதிர்ந்து போனார்கள். டேய், இருவரும் ஒரு சேர கத்த அவன் சிரித்தான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கண்ணடித்து சொன்னவனை பார்த்து என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்களுக்கு. முறைக்க மட்டுமே முடிந்தது. ச, தேவிகா பேபியை போய் பார்க்கலான்னு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. அவன் வருத்தமாய் சொன்னான். அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுடா, இன்னும் என்னடா பேபி? சாந்தவி சமைத்து கொண்டே கேட்டாள். உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை நான் டார்லின்னு சொல்றேன்ல, அப்படித்தான். அவன் சொல்ல அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள் சாந்தவி. சரி சரி, ரியாக்ஷனை மாத்து, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் கண்ணை சிமிட்டி சொல்ல நிஷாவிற்கு அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள் என புரியவில்லை. வெயிட் வெயிட், யாரு அந்த தேவிகா? முதல்ல அதை சொல்லுங்க. அவள் சந்தேகமாய் கேட்க அவளிடம் நடந்தது எல்லாவற்றையும் ஒப்புவித்தாள் சாந்தவி. நிஷாவோ வாய்விட்டு நன்றாக சிரித்தாள். இப்படி பல்பு வாங்கிட்டியே அண்ணா? அவள் சிரித்து கொண்டே அவன் முதுகில் தட்டினாள். ஏய் அடங்கு, அவளுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல. அவன் சொல்ல இருவரும் அவனை சந்தேகமாக பார்த்தனர்.
அது எப்படி உனக்கு தெரியும்? சாந்தவி கேட்டாள். ஹலோ, என் கண்ணுல இருந்து எதுவும் தப்பாதுமா, சிஐடி ஆஃபீஸர்னா. அவன் காலரை தூக்கி சொன்னான். வெட்டி பந்தாவை நிறுத்திட்டு விஷயத்த சொல்லுடா. நிஷா அதட்டினாள். இல்லடி தங்கச்சி, அவ கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னதும் அவ கழுத்தை தான் பார்த்தேன், தாலி இல்லை. ரிப்போர்ட்டர் இல்லையா, தாலியை கேட்பேன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டா அவன் பேரு ஜோசப்னு கிறிஸ்டியன் பேரு சொன்னான். அங்கதான் மாட்டிக்கிட்டா. அவன் கையில ஓம் போட்ட மோதிரத்தை பார்த்தேன். ஸோ பொய்ன்னு புரிஞ்சுது. அவன் தெளிவாக விளக்கி சொன்னான். ஏண்டா, ஜோசப்னு தமிழ் நேம் கூட இருக்கலாம், அண்ட் அவங்க தாலி இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாமே. சாந்தவி சொல்ல நிஷாவுக்கும் அது சரியாகவே பட்டது. ஏண்டி, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க. என்னமோ அடி வாங்காம வந்தா சரி, நிஷா அழுத்து கொண்டு சொன்னாள். டோன்ட் வரி உடன் பிறப்பே, அண்ணா எல்லாத்துலேயும் பக்காவா இருப்பேன். நிஷாவின் கழுத்தில் கையை போட்டு அவளை தன் பக்கமாக இழுத்து கொண்டு சொன்னான். அன்று ரித்துவும் எங்கும் செல்லாததால் மூவருக்கும் பொழுது நன்றாக கழிந்தது. ரித்துவின் சேட்டைகளில் நேரம் போனதே தெரியவில்லை. மாலையில் மூவரும் ஹாலில் சோபாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர். டே அண்ணா, பெரிய அண்ணா இப்போ வந்துடுவாரு, உன் தோலை உரிச்சு இன்னைக்கு ஊறுகாதான், நிஷா சிரித்து கொண்டே சொன்னாள். அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் மைண்டை அதிலிருந்து டைவெர்ட் பண்ணணும், அதே நேரம் அவங்க 2 பேரையும் வெறுப்பேற்றணும். என்ன பண்ணலாம்? அவன் தீவிரமாக யோசிக்க இருவருக்கும் வயிற்றில் புளியை கரைத்தது. ஏதோ செய்து மாட்டிவிட போகிறான் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. தெய்வமே ப்ளீஸ், எந்த பிளானும் போற்றாத. இருவரும் அவனை கையெடுத்து கும்பிட்டனர். ஹே ஹே, பிளான் ஆல்ரெடி போட்டாச்சுப்பா. அவன் சொன்ன அதே நேரம் வெளியில் பைக் நிற்கும் சத்தம் கேட்டது. மித்ரன் வந்துவிட்டான். நிஷாவும் சாந்தவியும் ஒருவரை ஒருவர் விழித்து பார்த்தனர். இனி என்ன செய்தாலும் ரித்துவை தடுக்க முடியாது. நினைத்ததை செய்தே விடுவான். நிஷா, நீ உள்ள போ. சவி, நான் சொல்றதுக்கு எதுவுமே பேசாம கண்ணை மூடிட்டு இரு, ஓகேவா? அவன் சொல்ல இருவரும் அசையாமல் இருந்தனர். அவன் என்ன சொல்வான் என்று யாருக்கு தெரியும்? என்னடி முழிக்கிற, உள்ள போ, அண்ணா வந்துடுவாரு. அவன் அவசரமாக சொல்ல சவியை பாவமாக பார்த்துவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள் நிஷா. அவள் உள்ளே சென்றதும் சவியை இழுத்து கொண்டு போய் சுவட்டில் சாய்த்து அவளுக்கு முன்னால் அவன் நின்று கொண்டான். ஏய், நல்லா கேட்டுக்கோ, நான் என்ன சொன்னாலும் எதுவும் பேசாத, ஓகேவா? அவன் அவளிடம் மெதுவாக சொல்லும் போதே மித்ரனும் தர்ஷினியும் உள்ளே வந்தனர். அவர்களுக்கு ரித்துவின் முதுகு பக்கமே தெரியும். அப்படித்தான் அவளை மறைத்து அவனும் நின்று கொண்டான். ரித்துவையும் சவையையும் கண்டு மித்ரன் அப்படியே நின்று விட்டான். அவன் கத்த போகும் முன் ரித்து பேச தொடங்கினான். ப்ளீஸ் டி, உன்னை ஒன்று குடுடி ப்ளீஸ். அவளை பார்த்து அவன் சிரித்து கொண்டே கேட்க அவள் அவனை அதிர்ச்சியாகி பார்த்தாள். அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். மித்ரனுக்கு அவன் பேச்சை கேட்டதும் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. கை முஷ்டிகளை இறுக்கி கொண்டான். எவ்வளவு நாளாச்சு, ஒன்று கொடுடி. அவன் கேட்க கேட்க மித்ரனின் கோபம் அதிகமாகியது. எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது தப்பு தான். ஆனால் அவனுக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே, அவன் உன்னை தொடவும் இல்லை. இன்னும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். தாலி கற்றவன் புருஷன் இல்லையே, கட்டின பொண்ணை சந்தோஷமாக வச்சிருக்கணும். அவனுக்காக நீயே யோசிக்கிற, ப்ளீஸ். அவளுக்கு நாக்கை நீட்டி பழிப்பு காட்டிக்கொண்டு சொன்னான். அவள் அவனை பாவமாக பார்த்தாள். மித்ரனுக்கு அவன் முகம் தெரிய வாய்ப்பில்லை. தெரிந்திருந்தால் அவனின் நடிப்பு தெரிந்திருக்கும். ஆனால் ரித்துவோ நடிப்பு தெரியாமல் அழகாக குரலில் ஏற்ற இறக்கங்களை காட்டி பேசினான். குரலை மட்டும் கேட்பவர்களுக்கு அவன் உண்மையில் அவளிடம் கெஞ்சுவது போலத்தான் தெரியும். சவிமா ப்ளீஸ். சொன்னவன் அவளிடம் இன்னும் கொஞ்சமாக நெருங்கி போக அவளின் கை தானாக அவனை தள்ளிவிட உயர்ந்த அடுத்த கணம் அவள் இன்னொருவன் அணைப்புக்குள் இருந்தாள். மித்ரன் ஒரே எட்டில் ரித்துவை தள்ளிவிட்டு அவளை இழுத்து அவனுடன் அணைத்து கொண்டான். அவள் அதை சுதாரிக்கும் முன் அவள் கண்ணம் ஏந்தி அவள் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான் மித்ரன். அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் அவன் பிடி இறுக்கமாக இருக்க அவளால் முடியவில்லை. தன் மனம் கவர்ந்தவனின் முதல் முத்தத்தில் அவளின் பெண்மை தூண்டப்பட அவன் முத்தத்தில் ஐக்கியமானாள் அவள். முதலில் கோபத்தில் தொடங்கிய வன்மையான முத்தம் தன்னவளின் அருகாமையிலும் அவள் இதழ் சுவையிலும் மென்மையாக மாறியது. இருவரும் அதில் கரைந்து சுற்றியுள்ள உலகத்தை மறந்து வேறு உலகில் சஞ்சரித்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முத்தத்தால் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்தான் மித்ரன். ஒரு நிமிடமோ மணியோ யுகமோ மூச்சு முட்டுவதை உணர்ந்தவள் விடுபட முயல அவளின் இடை பற்றி இன்னும் அவளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டான். அவனின் அழுத்தத்திலும் வேகத்திலும் திணறித்தான் போனாள் மங்கையவள். தர்ஷினியோ கட்டுக்கடங்காத கோபத்துடன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ரித்து இருவரையும் அதிர்ச்சி மாறாமல் பார்த்து கொண்டிருந்தான். நிஷா என்ன நடக்கின்றது என அறையிலிருந்து எட்டி பார்த்தவள் இந்த காட்சியை கண்டு மீண்டும் அறைக்குள் புகுந்து கொண்டாள்.
ஒருவாறாக முத்த சண்டை முடிவுக்கு வர அவனிடமிருந்து விலகினாள். ஆனால் அணைப்பிலிருந்து விலக முடியாமல் அவனின் வலிய கரங்கள் அழுத்தி பிடித்திருந்தது. அவன் முகம் பார்க்க முடியாமல் அவள் குனிந்து கொண்டாள். கன்னங்கள் சிவந்து சூடு ஏறியது. அந்த வெப்பம் அவனை தாக்கியதோ என்னமோ, மீண்டும் குனிந்து அவளின் இதழ்களை கவ்வினான். போச்சுடா, தலையில் அடித்துக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் ரித்து. மீண்டும் அவள் இதழ் வழியே அவளின் உயிரை தொட்டவன் அவளை விடுவித்தான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லிவிட்டு மாடியேறி சென்றவனை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தவி.